கழுதாமன் அவர்களை இந்த பொது அரங்கின் சிறப்புரை ஆற்றி இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்துக்கொண்ட தோழர் நந்தனமா அவர்களை, தோழர் ரத்னசாமி அவர்களை, தோழர் விடுதலை அரசு அவர்களை, பேராசிரியர் ஆஜா கனி அவர்களை, தோழர் வல்லவன் அவர்களை, தோழர் இளவழகன் அவர்களை, தோழர் இளவன் அவர்களை மற்றும் இயக்குனர் சேகரவர்கள சிறப்பு செய்யக்கூடிய அறிஞர்களே, நிறைவாக இந்தியுரை ஆற்றுகிற பாவலர் சிவகுமார் அவர்களே, இங்கு திரளாக கூடியிருக்கிற தமிழ்ச்சொல்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மைதி பாபா அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்க்கும் அவர்களே, மைய மாவட்ட செயலாளர் தமிழரசு அவர்களே, மண்டல செயலாளர் தமிழ்வாணன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் அன்பரசு அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் திருவள்ளுவன் அவர்களே, இருவேராட்சி அவர்களே, மண்டல துணை செயலாளர் கலாம் அவர்களே, பாபு கருணா சாகுபடி ஸ்ரீ ராஜா சந்திரன் ரமேஷ் முத்துவீரன் தமிழ்வரசு சமரியம்மான் முத்தமிழர் ஆகிய முன்னணி தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றை கற்றுக்கொண்டது நேரம், வயசு விரும்பினாலும் நேரம் மற்றும் உடல்நலம் ஏதுவாகவில்லை. இந்த பேரவை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வு தொடக்க மாணவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் பங்கேற்கிற பேரணி மற்றும் போட்டியில் ஈடுபட்ட மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குதல் என்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கேறி இருக்கின்றன. பல்வேறு அமைப்புகளை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். திருக்குறள் காட்சிகளும் கலந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய சிறப்புகளை கொண்ட திருக்குறள் பேரவை தொடக்க மாநாட்டில் பங்கேற்று என்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்வதற்குரிய வாய்ப்பை வழங்கியமைக்காக
அவர்கள் புனிதர் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்க மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 9 தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்று ஆதரிக்கிறோம். திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூல் என்று அறிவிப்பதை ஒருவர் விளக்கினோம். முதலில் தமிழ்நாட்டின் தேசிய நூல் என அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இரண்டாவது தீர்மானமாக இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. உலகம் தழுவிய மனித குலம் யாவற்றுக்கும் அனைவருக்கும் பொதுவான வழிகாட்டும் வாழ்விற்கு வழிகாட்டும் ஒரு அறநெறி நூல். ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு அல்லது குறிப்பிட்ட மதத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு என்று இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்குமான பொது நூல் என்ற பெயரை பெற்ற புகழை பெற்ற போற்றுதலை பெற்ற ஒற்றை நூல் திருக்குறள். தமிழர்களுக்கு மட்டுமே உரியதல்ல. தமிழர் ஒருவரால் படைக்கப்பெற்ற நூல், தமிழ் மண்ணில் தோன்றிய ஒரு மகத்தான அறிஞரால் படைக்கப்பெற்ற நூல். ஆனால் அது தமிழர்களுக்குரியது என்று மட்டும் இல்லாமல் உலக மாந்தர் யாவருக்குமானது என்பதால் அதனை உலக பொதுமறை என்று அறிஞர் பெருமக்கள் போற்றுகின்றனர். உலக தழுவிய அளவில் எண்ணற்ற பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமைக்குரிய நூல். தமிழில் மட்டுமின்றி மூலம் தமிழில் என்றாலும் ஆங்கிலத்தில் என்ற பிற மொழிகளில் உலகம் முழுவதும் வாழ்கிற மனித குலத்தாரால் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது என்று கேட்கலாம். எத்தனையோ பல நூல்கள், பைபிள், குரான் போன்ற பல நூல்கள் உலகத்தில் பல மொழிகளில் நூற்றுக்கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் உண்மைதான். பைபிள் உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்தவர்களுக்கான வேதம். பல மொழிகளை பேசுகிற மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதால் உலகம் தழுவிய அளவில் அவர்கள் கிறிஸ்தவம் என்ற ஒரே மதத்தை சார்ந்திருந்தாலும் வெவ்வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருப்பதால் அவர்களுக்கு பைபிள் அவரவர் தாய்மொழிகளில் தேவைப்படுகிறது. ஆகவே மலையாளத்தில் பைபிள் இருக்கிறது, கன்னடத்தில் பைபிள் இருக்கிறது, தெலுங்கில் பைபிள் இருக்கிறது,
அதுபோல உலகம் முழுவதும் உள்ள எண்ணற்ற பல மொழிகளில் பைபிள் உண்டு. ஆனால் அது கிறிஸ்தவர்களுக்கான தேவையிலிருந்து உருவானது. குர்ஆன் அதே போல அது ஒரு மதம் சார்ந்த வேதம். பைபிள் மதம் சார்ந்த வேதம். கிறிஸ்தவர்களுக்காக உலகத்தின் பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிற மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்காக குர்ஆன் எண்ணற்ற பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் திருக்குறள் எந்த ஒரு மதமும் சார்ந்த நூல் இல்லை. ஆனால் பைபிளை விடவும் குர்ஆனை விடவும் கூடுதலான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் திருக்குறளுக்குள்ள சிறப்பு. திருக்குறள் கிறிஸ்தவர்களுக்கான நூல் என்பதால் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படவில்லை. திருக்குறள் இஸ்லாமியர்களுக்கான நூல் என்பதால் பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படவில்லை. திருக்குறள் மானுடத்திற்கான நூல், மனித குலத்திற்கான நூல் என்பதால் மொழியாக்கம் செய்யப்பட்டது. இதிலே ஒரு உண்மை இருக்கிறது. குர்ஆன் மதம் சார்ந்த நூல், பைபிள் மதம் சார்ந்த நூல், திருக்குறள் மதசார்பற்ற நூல். மதசார்பற்ற அறநெறி நூல். இதுதான் உண்மை. ஆனால் இங்கே சில பீடைகள், கடிசர்கள், அப்பர்கள் திருவள்ளுவரை மதசார்பற்றதாக மாற்ற முயற்சித்தார். திருக்குறளை மதசார்புள்ள நூலாக மாற்ற முயற்சித்தார். இதனை நாம் எப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? இதுதான் தெளிவு வாசகம் என்பது. உண்மையை, வரலாற்றை திரிப்பது காலம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. காலம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. காலத்தால் சில கருத்துக்கள் தானே திருவிகளே அடையும். ஒன்றை சொல்ல அடுத்த தலைமுறை அதை எவ்வாறு உருவாக்கி இருக்கிறதோ அதை திருத்தி சொல்ல, அதுவே பிறகு இன்னொரு தலைமுறைக்கு போகிற போது மேலும் ஒரு திருவிகளை அடைந்து நோக்கம் உள்நோக்கம் எதுவுமின்றி காலத்தால் திருவிகளை அடைவது உண்டு. காலத்தால் திருவிகளை அடைவது உண்டு. முன்பெல்லாம் வாய்மொழி வரலாறுதான். ராமாயணம் நூலாக எழுதப்படுவதற்கு முன்பு, பல மொழிகளில் வெளியாக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு, ஏன் கம்பரால் ராமாயணம் தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பு ராமாயணம் மக்களிடத்திலே இருந்தது. மோடி பிறப்பதற்கு முன்பு, அமித்ஷா பிறப்பதற்கு முன்பு ராமர் மக்களிடத்திலே இருந்தார். அதனால்தான் நம்முடைய பகுத்தறிவு பெறப்பட்டது. பெரியாரின் பெயரும் ராமர். அவரு ராமர், ராமசாமி. என்னுடைய தந்தை பெயரும் ராமதான், ராமசாமி. அம்பேத்கர் தந்தை பெயரும் ராமதான், ராம்ஜி. அவருடைய பேர் ராம்ஜி சர்மா. அம்பேத்கர் உடன்பிறந்தவர் அண்ணன். அவருடைய பேர் பலராம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி. சீதாராம் அவரு ராமநாத். காங்கிரஸ் கட்சியிலே ஒரு ராம் இருக்கிறார், ஜெயராம் ரமேஷ். அவரும் ராமநாத். ராமர் மயம் என்பது காலங்காலமாக இந்த மண்ணில் இருக்கிறது. ராமாயணம் என்பது காலங்காலமாக இந்த மண்ணில் இருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கே போகாதவர்கள், அரிச்சொலி கூட படிக்காதவர்கள் ராமன் லட்சுமணன் வரலாறு புராணத்தை தெரிந்து வைத்திருப்பார், கதையை தெரிந்து வைத்திருப்பார், பள்ளிக்கூடமே போயிருக்கிறார். அரிச்சொலி தெரியாது. ஆனால் ராமன் லட்சுமணன்
சீதை ராவணன், ராமன் நல்லவன், ராவணன் கெட்டவன். சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போனான். ராமன் லட்சுமணன் வனவாசம் போனார்கள். அனுமன் அவருக்கு துணையாக இருந்தார். சுக்ரீவன் வாலி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் கதைகளை 6 நாடுகளுக்கு கூட சொல்கிறார். இது எப்படி போய் சேர்ந்தது? வாய்மொழியாக ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை, ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை, கூத்து மூலம், நாடகத்தின் மூலம், பாடல்கள் மூலம், நேரடி நிகழ்ச்சிகளின் மூலம் போய்கொண்டே இவ்வாறான போக்குகளால் கருத்துக்கள் திரிவுகளை அடைவது உண்டு. கதையாளர்கள் திரிவுகளை அடைவது உண்டு. சொல்லுகிற போது ஒருவர் தான் புரிந்து கொண்டதை அப்படியே சொல்ல முடியாது. அதை மாற்றி சொல்லுகிற நிலை வரும். அதனால் அடிப்படை கருத்து சில நேரங்களில் திரிவுகளை அடைந்து கொள்வது. திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு திரிவுவாதம் செய்வது அது கேவலமாகத்தான். இது வரலாறு நெடுகிலும் உண்டு. என்ன திரிவுவாதம் என்று நான் சொல்ல வேண்டுமா? கௌதம புத்தர் அவருக்கு ஒரு சான்று. கௌதம புத்தர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களுள் ஒருவர். மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்தார். அதிலே ஒரு அவதாரம் கௌதம புத்தர். அப்படி என்றால் கௌதம புத்தர் சராசரியான மனிதர்களே, அவர் மகாவிஷ்ணு தான் என்ற நன்றி மனித உருவில் வந்தார். அவதாரம் அப்படின்னா தேவலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி நாமெல்லாம் சராசரி மனிதர்கள் மண்ணிலிருந்து தோன்றுகிறார்கள். தாய் தந்தை மூலமாக உருவானவர்கள். நம்முடைய தோற்றம் என்பது பிறப்பு. அவர்களின் தோற்றம் என்பது பிறப்பு அல்ல. அவர்கள் பிறந்தவர்கள் அவதாரம் எடுத்தவர்கள். வானலோகத்தில் இருந்து தேவலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு பரப்புக்கு அவதாரம் என்று புத்தர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். இது திரிவுவாதம். அதன் அடிப்படையில் உருவானது மகாயானம் என்ற ஒரு புதிய கருத்தாகும். பௌத்தம் என்றால் ஒரு மொழிதான். ஆனால் அது மகாயானம் என்றானது எஞ்சியது ஈழயானம் என்றாகும். இந்த மகாயானத்தில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் 100 விழுக்காடு புத்தரின் கருத்துக்கள் திரிக்கப்பட்ட கருத்து, திரிவுவாத சிந்தனை. அதை தடுக்க முடியாமல் போனதால் புத்தர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பது நிலைப்படுத்தப்பட்டுவிட்டது, நிலைப்படுத்தப்பட்டுவிட்டது. இப்போ ராமர் கோவில் இருந்தார்கள் அயோத்தியில். அது பாலராமர் என்றால் குழந்தையாக அவர் அங்கேதான் பிறந்தார் என்பதால் 5 வயது குழந்தை 5 வயது குழந்தையாக ராமர் இருந்தால் எப்படி இருந்திருப்பார் என்று யூகம் செய்து ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள். அந்த சிலை கண்ணன் கரையிலே இருக்கிறது. நம்முடைய தோழின் நிறம் ராமருக்கு கருப்புக்கும் பிராமணர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. பாப்பா கருப்பா இருந்தால் சந்தேகப்படுகிறது ஒரு படம் இருக்கிறது. கருப்பு பாப்பானை நம்பக்கூடாது என்று சொன்னார். ஏனென்றால் பாப்பாக்கள் கருப்பாக இருக்கவே முடியாது. இருந்தால் எங்கோ ஒரு இடத்துல கலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று போகும். அதனால் கருப்பு பாப்பானை நம்பக்கூடாதுன்னா ஒரு படம் முடியும். ராமர் கருப்பாக இருக்கிறார். ஒரு உண்மை தெரிந்துவிட்டது.
அவருக்கும் பிராமணருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது அவர்களால் பிரிக்க முடியும். கிருஷ்ணன் நீலத்திற்கு தான் இருக்கிறார், நீலத்திற்கு தான் இருக்கிறார். அவருக்கும் வெள்ளைத்தோடு இல்லை. அதனால்தான் யாதவர்கள் எங்கள் குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார். ராமர் பழங்குடி இடத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார். சிவபெருமான் பழங்குடி இடத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார். பார்ப்பனர்கள் கும்பிடுகிற பெருதெய்வங்கள் எதுவும் பார்ப்பன குலத்தில் இருந்து தோன்றவில்லை. எல்லாம் பார்ப்பன எல்லா சமூகத்தை தோன்றியது தான். எல்லாம் சத்திரிய குலத்தை சார்ந்தவர்கள் தான், அரச குலத்தை சார்ந்தவர்கள் தான். ஆதி காலத்தில் பார்ப்பனர்கள் எந்த கடவுளை கும்பிட்டார்கள்? நாம் பிரம்மாவை கும்பிட்டார்கள். பார்ப்பனர்களின் கடவுள் பிரம்மன் தான். இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் பிரம்மனுக்கு கோவில் இருக்கிறதா? பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது, சிவனுக்கு உண்டு. மகாவிஷ்ணுவுக்கு உண்டு, பெருமாள் என்ற பெயரில், ஏழுமலையான் என்ற பெயரில் உண்டு. பிரம்மனுக்கு கிடையாது. அதுதான் பார்ப்பனர்களால் வெளிப்பட்ட கடவுள். பிரம்மா திருப்பத்தூரில் இருப்பதாக சொன்னது. அது ரொம்ப ரொம்ப அரிதாக கடவுளை எல்லாமே பார்ப்பனர்களாக ராமரும் அந்த வகையில் ஒரு நான்காமி ராமர் அல்லாமல் அவருக்கு அங்கே குழந்தை ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது, சிலை வைக்கப்படுகிறது. அந்த சிலைக்கு மேல சுற்றி ஒரு வளைவு ஆட்சியாக கட்டியிருக்கிறார். அவருக்கு பெயர் தமிழில் தெரியவில்லை. அதை மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் சின்ன சின்ன அளவில் படிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 10வது அவதாரம் கல்கி அவதாரத்திற்கு முன்னதாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் புத்தர் என்று போடப்பட்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், பௌத்தத்தை ஏற்கும் போது சொன்னார், புத்தரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லுவதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியில 22 உறுதிமொழிகளில் அது ஒன்று. நான் சிவனை வணங்க மாட்டேன், பெருமாளை வணங்க மாட்டேன், பிரம்மாவை வணங்க மாட்டேன், துர்காவை வணங்க மாட்டேன், காளியை வணங்க மாட்டேன், புத்தரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்வதை ஏற்க மாட்டேன். இது புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை கருவும் போது ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகள் உண்டு. எதற்காக சொல்லுகிறேன்னா, ஒரு மனிதராக பிறந்து மனிதராக வளர்ந்து மாமனிதராக உயர்ந்து மாநிலத்திற்கு மகத்தான வழிகாட்டுதலை தந்து 80வது வயதில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்தார் கௌதமர். புத்தர் என்பது அவர் ஞானம் அடைந்த நிலையை குறிக்கிற சொல். அவருக்கு அளவு அடைமொழி, கலைஞர் ஒரு அடைமொழி சொல்வதை போல, பேரறிஞர் என்ற அடைமொழி சொல்வதை போல, பகுத்தறிவு பிரகடனம் என்ற அடைமொழி சொல்வதை போல, கௌதமர் என்கிற சித்தாந்தத்துக்கு அந்த காலத்தில் மக்கள் சூட்டிய பெயர் ஞானம் அடைந்து உச்சத்தை தொட்டவர் என்பதால் புத்தர் புத்தா என்று அவருக்கு அழைக்கிறது. அவரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று திருத்தினார். இதுதான் திருப்புராணம். வரலாறு வேறு, புராணம் வேறு. திரிபுவாதம் என்பது இதற்கு இடையே வரலாற்றுக்கும் புராணங்களுக்கும் இடையே திரிபுவாதம். திரிபுவாதம் என்பது மிகவும் ஆபத்தானது. அதை கவனிக்காமல் போனால் நாம் நம்முடைய சுயத்தை, நம்முடைய உண்மை அடையாளத்தை, நமக்கான தனி சிறப்பு,
நம்முடைய பாரம்பரிய சிறப்பை இழந்து மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்களாக மாற்றப்படுவோம், அடிமைகளாக வீழ்த்தப்படுவோம். நமது வருங்கால வாரிசுகள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாக நேரிடும். ஆகவே வரலாற்றை திரிக்கிற போது கவனமாக இருக்க வேண்டும். அவற்றை தடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இது கவனமாக இருக்கும். அதுக்கு ஒரு நாயமாக இந்த தென் மாவட்ட பகுதியில்தான் என்று கருதுகிறேன். சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு 64வது நாயகனார் பெயரை பட்டியலில் பெரியார் பெயரை சேர்த்து ஒரு துண்டறிக்கை போட்டிருக்காங்க. 64வது நாயகனார் ராமசாமி நாயகர் என்று போட்டிருக்கார். திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் விழிப்பாக இருந்து அதை எச்சரித்திருக்கிறார். திருவாரூர் காந்தியால் சுதந்திரம் கிடைக்கவில்லை, காங்கிரசால் சுதந்திரம் கிடைக்கவில்லை. நம்முடைய RSS ரவி நீட்டி விளங்குகிறார். அது வெறும் அரசியல் என்று நாம் கடந்து போய்விட முடியாது. அவருக்கு காங்கிரஸ் பிடிக்கவில்லை, அதனால் பேசுகிறார். காந்தி காங்கிரஸ் என்ற தொடர்பு அவருக்கு தெரியும், அதனால் காந்தியையும் அவர் அழைக்கிறார் என்று நாம் அதை அரசியல் ரீதியாக கொண்டு போக முடியாது. இதுவும் ஒரு திருவிழாவாகும் தான். காந்தியின் பங்களிப்பை குறைத்து மதிப்பிட முடியாது. 2ஆம் உலகப் போர் நடந்த சர்வதேச சூழல் தான் ஆங்கிலேயருக்கு ஒரு நெருக்கடியை தந்தது. இந்தியாவுக்கு விடுதலை தர வேண்டும் என்பதற்காக. இந்த வரலாறு உண்மையான வரலாறு. நாம் போராட்டம் என்பது ஒரு புறம், விடுதலை போராட்டம் நடந்தது என்பது ஒரு புறம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் கட்டமைத்தார் என்பது ஒரு புறம். இவையெல்லாம் அகநிலை காரணிகள். ஆனால் புறநிலை காரணி என்று ஒன்று உண்டு. புறநிலை காரணி தான் அகநிலை காரணியை மாற்றம் ஏற்படுத்தும். அகநிலை காரணி சில நேரங்களில் புறநிலை காரணியையும் மாற்றும். இது இரண்டும் சமகாலத்தில் நடக்கும். அன்றைக்கு இருந்த சூழல் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்து முடிந்த காலம் அது 47. 1939 1945 வரை 9ஆம் காலம் 2ஆம் உலகப் போர் நடந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அதில் கடுமையான பின்னடைவை சந்தித்தது, வீழ்ச்சியை சந்தித்தது, தோல்வியை தருகிறது. ஆகிய பல நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய நெருக்கடி காலம், பின்வாங்கி ஓட வேண்டிய நெருக்கடி உருவானது. இதெல்லாம் உருவானது. அந்த வரலாற்றை சொல்லலாம், ஆனால் வரலாற்றை தெரிவிக்க பார்க்கலாம். தமது நிலத்தை மூலதனமாக வைத்து வேண்டாதவர்கள் மீது பரிசு வந்தது, அவதூறு பரப்புவது, திருக்குவார்களை உத்திகள், செயல் மந்தர்கள். அப்படித்தான் தோழர்களே ஐயர் திருவள்ளுவர். இன்றைக்கு அந்த குப்பா காவிரி உடை கொடுத்து பெற்று படங்கள் பரப்பப்படுகின்றன. சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக திருக்குறளை படைத்தார் என்று எவ்வளவு பெரிய புரட்சி திரிபுவார் தமிழ்நாடே கொந்தளித்து கொதித்து கொந்தளித்து எழுந்திருந்திருக்க வேண்டும், வீதிக்கு வந்திருக்க வேண்டும். இது வள்ளுவர் என்கிற தனிநபரை பாதுகாப்பதல்ல, தமிழ் சமூகத்திற்கான வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தேவை இருக்கிறது. வள்ளுவரை விழுங்க பார்க்கிறார். சனாதனத்தை எதிர்த்த மாபெரும் புரட்சியாளர்கள், சமகால புரட்சியாளர்கள், 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய புரட்சியாளர்கள், தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தந்தை பெரியாரை அவர்களால்
எதிர்த்து விமர்சிக்க முடிகிறது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்களால் எதிர்த்து விமர்சிக்க முடியவில்லை. என்ன செய்கிறார்கள் என்றால், அம்பேத்கர் இந்துத்துவ தலைவர், அம்பேத்கர் பௌத்தத்தை தான் ஏற்றுக்கொண்டார், அம்பேத்கர் இந்து மதத்தை அழிக்க நினைக்கவில்லை, அம்பேத்கர் அப்படி நினைத்திருந்தால் முஸ்லீமாக மாறியிருப்பார், இஸ்லாம் கருதியிருப்பார், அப்படி நினைத்திருந்தால் அந்நிய மதமான கிறிஸ்தவத்தை கருதியிருப்பார், விதேசி மதங்களான கிறிஸ்தவத்தையோ இஸ்லாத்தையோ அவர் ஏற்கவில்லை. மாறாக இந்தியாவில் தோன்றிய இந்து மதத்தின் இன்னொரு கிளையாக இருக்கிற மகாவிஷ்ணுவின் அவதாரமாக பிறந்த கௌதம புத்தரின் போதனைகளை ஏற்று பௌத்தராக தன்னை மாற்றிக்கொண்டார். எனவே அவர் இந்து மதத்தின் பாதுகாவலர் என்று அப்பட்டமான பொய்யை புரட்டு மக்களிடத்திலே பலர் அவரை விழுங்க பார்க்கிறார்கள், விழுங்கி சிறைக்க பார்க்கிறார். அம்பேத்கருக்கு தேர்வை கொண்டாடுகிறார், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுகிறார், அம்பேத்கர் பிறந்த நாள் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். இதெல்லாம் திரும்புகிற நடவடிக்கைகளில் ஒரு அங்கம். அம்பேத்கரை விழுங்கி செதுக்க முயற்சிப்பது அம்பேத்கர் மீது அவர்கள் கொண்டிருக்கிற வெறுப்பின் இன்னொரு அடையாளம். ஆனால் அப்பாவி தலித் மக்கள் அவனும் அம்பேத்கர் சிலைக்கு மாறப்படலாம், அதையே நீ தடுக்கிற, அவன் அம்பேத்கர் சிலைக்கு கொண்டாடுறா, அம்பேத்கர் சிலைக்கு மாறிவிடுகிறார், காலை தொட்டு பிரதமர் மோடி வணங்குகிறார். பிரதமர் பதவியேற்க போகிற போது அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை அணிவித்துவிட்டு அவர் பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு தான் போனார். அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கிவிட்டு தான் போனார். இதெல்லாம் ஏமாற்று வித்தை, மோசடி வித்தை, மக்களை ஏற்கிற வித்தை, திரிபுவாதத்தின் ஒரு அங்கம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கௌதம புத்தரை திரிபுவாதம் செய்து தங்களுக்கானவராக உருவாக்கிக் கொண்டார்களோ, அதை போல அம்பேத்கர் அவர்களை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தங்களுக்கானவர் என்று திரிபுவாதம் செய்து விழுங்கி சிரிக்க பார்க்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு நந்தனையும் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு சுவாமி சகஜானந்தனுடைய பிறந்த நாள். சிவபுரம் நந்தனாபதியை விரும்பிய ஒரு துறவி அவருடைய பிறந்த நாள் விழாவை சட்ட பரிவாரங்கள் கொண்டாடுகின்றனர். இது திருவாத நடவடிக்கைகளில் ஒரு அங்கம். அந்த வகையில் தான் ஐயன் திருவள்ளுவரை உருவாக்கி செழிக்க பார்க்கிறார்கள், விழுங்க பார்க்கிறார்கள். தமிழ் பாரம்பரியத்தை, வரலாற்று பாரம்பரியத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவர் இந்து மத துறவியா, மடாதிபதியா, புராண கதைகளை நம்பியவரா, ராமாயண மகாபாரதம் போன்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவரா, கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் கண்முன்னால் நம் காலத்தில் ஐயன் திருவள்ளுவர் பற்றிய கருத்துக்கள் திரிவுவாதம் செய்யப்படுகின்றன, திரித்து பரப்பப்படுகின்றன. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு உள்ளது. சாதி, மதம் ஏற்கிற மரபுகளை கடந்து, அடையாளங்களை கடந்து உலகம் முழுவதும் வாழ்கிற மனித குலத்துக்கு பொதுவான வாழ்வியல் நெறி
கொடை திருக்குறள். இதனை பிரிக்க பார்ப்பது முயற்சி மிகவும் ஆபத்தான. ஆகவேதான் அவர்கள் புனிதர்கள் இதற்காக 2019 ஒரு மாநாடு நடத்தினார். இப்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள திருக்குறள் அமைப்புகள் அனைத்தையும், திருவள்ளுவர் அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து பேரவையம் என்ற பெயரில் இந்த அமைப்பை தொடங்கியிருக்கிறார். அவருடைய நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும். அதற்கு விடுதலைக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று உறுதியளிக்க நிலைமைப்பட்டிருக்கிற பாவனையர் திருச்சிக்கிறார். திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் முறை எழுதியிருக்கிறார், மாவாளர் எழுதியிருக்கிறார், பண்டிதர் அயோத்திதாசர் எழுதியிருக்கிறார், பலரும் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய வழியில் இருந்து திருக்குறளுக்கு எதிரான திரிபுவாதத்தை வீழ்த்தி சத்பரிவார கும்பலிலிருந்து திருவள்ளுவரையும் திருக்குறளையும் மீட்டு பாதுகாக்க இந்த பேரவையில் முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை செலுத்துகிறேன். எந்தெந்தைக்கும் உற்ற துறையாக இருப்போம் என்பதை சொல்லி வாழ்த்து